பாதி பேர் இவங்க தான் என் ரியல் வைஃப்னு நினைச்சிட்டாங்க. நான் இவளோட கல்யாணம் முடிஞ்சோன்னே இவளோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். ஏன் சார் உங்க பொண்டாட்டியோட வராம இவங்களோட வந்தீங்க? ஏய் என்னடா குழப்பத்தை உண்டாக்குற? இல்ல சார் அவங்க தானே உங்க பொண்டாட்டி, அர்ச்சனா தானே உங்க பொண்டாட்டி. ஐயோ அது சீரியல்லங்க, இதுதான் என் நிஜ வாழ்க்கையில. ரியல் லைஃப்லயும் எங்களுக்கு கல்யாணம் ஆன ஒரு மாசத்துல அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அண்ட் அவங்களுக்கு குழந்தை பிறந்த ஒரு மாசத்துல எங்களுக்கு குழந்தை பிறந்தது. அவங்களுக்கும் பொன் குழந்தை, எங்களுக்கும் பொன் குழந்தை. ஸோ சீரியல்ல பிரெக்னெண்டா நடிக்கும் போது நான் வீட்டுல பிரெக்னென்ட், அவங்க பிரெக்னென்ட்டாவே நடிச்சாங்க ரியல் பிரெக்னன்சி போதே. அந்த டைம் லவ் இல்ல இருந்தது அவங்களுக்கு. இந்த போட்டோ போது லவ் கிடையாது. இந்த போட்டோ டைம்ல லவ் இல்ல. இந்த சீரியல் 2007ல ஆரம்பிச்சது, 2009ல கல்யாணம். நெக்ஸ்ட் பிக்சர் தீபக் நான். அதாவது இது என்னன்னா எங்க வீட்டுல இருந்தது அவங்களாம் சாதிச்சு பெரியவங்க, அவங்க கையெழுத்துக்கு முன்னோம் யாரோ 2 கலைஞர் ஐயாவோட யாரோ 2 மிகப்பெரிய பாலிட்டிஷியன். அவர் அந்த ஒரு போட்டோ இருக்கும். அவர் போய் கார்ல ஒன்று சொல்லுவாரு, இவர் வந்து கேட்டுட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தீபக் பண்ண வேலை. நான் காதல வந்து சொல்ற மாதிரி சொல்லுவேன், நீங்க அப்படியே கேளுன்னு நான் சிரிச்சிட்டேன். ஸோ அந்த இது ஆனா இது என்ன மெமரிஸ்னா, இவர் வந்து ஆக்சுவலி திருமதி செல்வம் டைம்ல ஒரே இயர்ல 8 அவார்ட்ஸ், பெஸ்ட் ஆக்டர் அவார்ட். அந்த இயர்ல எல்லா மோஸ்ட் ஆஃப் த அவார்ட்ஸ் எந்த இதுலயுமே பெஸ்ட் ஆக்டர் இவர் தான் வாங்கினார். அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட், அது கவர்மெண்ட் அவார்ட் வாங்கினோனே நான் அவருக்கு சர்ப்ரைஸா எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு பிரேஸ்லெட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட் கலைஞர் அவர் செலிப்ரேஷன். ஓகே, அந்த செலிப்ரேஷன் மறக்க முடியாத நாள். என் வாழ்க்கையே வந்து திருப்பி போட்ட ஒரு நாள். அம்மா மேல அக்கா தங்கச்சி அம்மா பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ கல்யாண நாள் அது அத்தை அந்த சைடு ரெட் சாரி, அம்மா அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்க சிஸ்டர்ஸ் எப்படின்னா, இப்போ சிந்துக்கா எந்த அளவுக்கு வந்து இவருக்கு க்ளோஸோ, சிந்துக்கா வந்து எமோஷ்னலாக ஓகே, அந்த ஒரு மரியாதை கலந்த எமோஷனாக க்ளோஸ் இவர். அதே அளவுக்கு இவங்களோட இன்னொருத்தர் வனிதாவும் மிஸ்ஸிங். இதில் வனிதா வந்து அந்த டைம் குழந்தை பிறந்தது அவங்களுக்கு, 10 நாள் குழந்தை. ஸோ அதனால் வரல. ஸோ இவங்க எல்லாருமே அவருக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட். யாரையுமே இந்த நிமிஷம் வரைக்கும் விட்டு கொடுக்க. ஸ்ரீதேவி வந்து இப்போ ஸ்ரீதேவிங்கிறார், பாப்பான் தான் கூப்பிடுவாரு. ஆனால் அந்த 4 பேரும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இன்னுமே 4 பேர், இன்னொரு அக்கா இருக்கா, கவிதா அக்கா இருக்காங்க. எல்லாரோடையும் இன்னும் ப்ராப்பர் டச்சில் அண்ட் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குற மறக்க முடியாத நாள். இதுக்கப்புறம் தான் நான் அந்த அக்னியை சுத்தும் போது அந்த பையன் கூடவே நடந்தவன் தான். தாலி கட்டியாச்சு. இது கரெக்டாக கல்யாணத்துக்கு ஒரு 5 நாள் முன்னாடி வந்து டெலிகாஸ்ட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வரும்னு சொன்னதுனால எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் தான் வந்து ஓகே ஒரு சும்மா ஒரு மஞ்சக்கயிறு கட்டிக்கோ சர்ப்ரைஸாக வா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷோவில் ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஆமாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்கள் தான். மாநாடு மயிலாட ஜெயிக்கிறதுனா நான் ஒருத்தி கிடையாது. என்னோட கொரியோகிராஃபர் சொல்லலாம், என்னோட ஆல் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து எல்லாம். அண்ட் மெயின் அதில் பேக் போன் சொல்கிறது சஞ்சீவ் தான். அந்த சஞ்சீவ் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணுற இன்க்ளூட் டெக்னீஷியன்லேருந்து நாங்கள்லாம் வெயிட் பண்ணுவோம். சஞ்சீவ் அப்படின்னு ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது நிறைய ஆங்கரை நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ சஞ்சீவ் இருக்கிறனால சொல்ல, ஒரு ஷோ லண்டன் போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய ஆங்கரை பார்த்தேன். ஆன் த ஸ்பாட்டில் ஸ்டேஜில் பேச தெரியல. ஏன்னா அவங்க வந்து டாக் பேக் பேசி ஸ்டேஜில் அவங்களுக்கு பேச முடியல. பெரிய ஆங்கர். நான் அப்படியே பார்த்தேன், இது சஞ்சீவ் இருந்த பூந்து விளையாண்டுருப்பானே. மாநாடு மயிலாடில் டாக் பேக்கே கிடையாது. ஜஸ்ட் என்னோட கண்ணோட லுக்கை வச்சு தான் இவங்களை கேட்கணும் அவங்கள கேட்கணும் வச்சு 2 பேரும் அப்படி பண்ணுவாங்க.